நேற்றுலேருந்து எனக்கு மடக்கு கஞ்சி சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய், ஏலக்காய், சோம்பு, பொரிக்கடலை எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் வைக்கக்கூடிய ரவை கஞ்சி தான் பாயாசம், அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு தான் பெனஞ்சேன். எனக்கு மைதா மாவு செட் ஆகாது. ஸோ கோதுமை மாவு பெனஞ்சு வச்சுட்டு அதை பரத்தவும் ஆரம்பித்தாச்சு. கோதுமை மாவு பரத்தும் போது எனக்கு கீழே உட்காந்து பரத்துறதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதனால் எப்போவுமே நான் மேடையில் தான் பரத்துவேன். எப்போ பூரி செஞ்சாலும் சரி மேடையில் பரத்தி அதை அச்சு வச்சு எடுத்து போட்டு விட்ருவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒழுங்கான ரவுண்ட் ஷேப்லாம் வரவே வராது. எத்தனை தடவை தட்டினாலும் கோடல் மடல் தான் வரும். அதனால் ரவுண்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்து போட்டுறது பார்க்க நீட்டாக அழகாக இருக்குமேட்டு. அப்புறம் உள்ளக்க பூரணம் வச்சாச்சு. பூரணம் வச்சுட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடித்தது கூட நான் அச்சிலையெல்லாம் வச்சு மடிக்க மாட்டேன். இந்த மாதிரி சும்மா ஃபோக் வச்சு இது பண்ணி விட்ருவேன். சில நேரத்தில் இது பிரிஞ்சும் ஓடிடும். அது மாதிரி இந்த தடவையும் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு ஓடிச்சு. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் ஓரத்தில் நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே செம்மையாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.